ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் செம்மையாக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன்ஸும் இருக்குது. இவங்க ஒரு சில நல்ல ஹிட் படங்களும் கொடுத்துருக்கலாம். பட் இந்த ஒரு ஆக்டர்ஸ் அடுத்தடுத்து அவங்களோட கெரியரில் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு ஃபைனலி போக முடியாத ஒரு ஸ்ட்ரகிள்லே இருப்பாங்க. என்னதான் இவங்க ஒரு பெஸ்ட் ஆக்டிங்கை காமிச்சிருந்தாலும், நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்குற ஒரு படங்களில் நடிச்சிருந்தாலுமே ஸ்டில் இவங்க அவங்களோட கெரியரில் ஒரு நல்ல கிராஃபை பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது மேபி அவங்களோட ஒரு சில ஸ்கிரிப்ட் செலெக்ஷனால இருக்கலாம், இல்லைனா ஆடியன்ஸ் அவங்கள ரெகனைஸ் பண்ணாமல் கூட போயிடலாம். இது மாதிரியான ஏதோ ஒரு சில காரணங்களால ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ்லாம் யார் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபெயில்டு நெப்போட்டிசம் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் மேபி இந்த வீடியோவில் நீங்கள் வரலாம் அப்படின்னு நினச்ச மிஸ் ஆன கேரக்டர்ஸ்லாம் அந்த ஒரு லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஆக்டர் மணிகண்டன். இவர் குட் நைட் மணிகண்டன் சொன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் ஏர்லி ஸ்டேஜஸ்ல பயங்கர ஸ்ட்ரகிள் ஆன ஒரு ஆக்டர், டைலாக் ரைட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், இது மாதிரி நிறைய விதத்தில் இந்த சினி இண்டஸ்ட்ரியில பாடுபட்டு வந்திருக்காரு. ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜஸ்ல இவருக்கு ஒரு ப்ராப்பர் ரெகக்னிஷன் கிடைக்கலனாலுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சூப்பராக கிளிக் ஆகிட்டு இருக்கு. நல்ல நல்ல படங்களா பார்த்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. குட் நைட், அதுக்கப்புறம் லவ்வர், குடும்பஸ்தன், இந்த 3 படங்கள் அவருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல கிளிக்கா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இவரோட ஏர்லி ஸ்டேஜஸ் பயங்கரமான ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய டிராவல் வந்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெகக்னிஷன் ஆக்டரா வந்துகிட்டு இருக்காரு. மேபி இவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் இதே மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்களில் இவரோட கெரியர் சூப்பரா இவர் பில்ட் பண்ணிடுவாரு. அதனால தான் இவர் லிஸ்ட்ல நம்ம கடைசியில போட்டுருக்கோம். கண்டிப்பா இதே மாதிரி போனார்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பிளேஸ் பாத்தீங்கன்னா இவர் பிடிச்சிருவாரு. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது காளிதாஸ் ஜெயராம். ஸோ ஒரு நல்ல ஆக்டர்னு சொல்லலாம். ஒரு சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா இவரோட நல்ல ஆக்டிங் பொட்டன்ஷியல் நம்மளால பார்க்க முடியும். முக்கியமாக இந்த பாவ கதைகள்னு சொல்லக்கூடிய அந்த வெப் சீரிஸ்ல தங்கம் அப்படின்னு சொல்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அவரோட மொத்த டேலண்டையே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய அன்னோன்டு நேம் தான் அவரோட படங்கள். நமக்கு டக்குன்னு அவரோட படம் பேரே வராது. ஆனால் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. மீன்குளம் மண்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி பெரிய ஹிட் கொடுக்காத ஒரு ஆக்டராகவே அவர் மூவ் ஆயிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு சில சைட் கேரக்டர்ஸ் ரோல்ஸும் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃபியூச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஆக்டிங் டேலண்ட் இருக்கக்கூடிய ஆக்டர், ஒரு நல்ல ரெகக்னிஷன் இருக்கு. ஃபியூச்சர்ல நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணாருன்னா கண்டிப்பா இவருக்கும் குட் சான்ஸ் இருக்கு. என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 5ஆவதா இருக்கிறது ஆக்டர் கவின். ஸோ இவர் விஜய் டிவியில் சீரியல் ஆக்டராக நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பிக் பாஸ், ஃபைனலி சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல லான்ச் கொடுத்தாரு லிஃப்ட்னு. அதுக்கப்புறம் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை சூப்பராக மெயின்டைன் பண்ணாரு. டாடா ஸ்டார்ல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லெடி பேக்கர்ல சின்ன டிராகன் கூட சொல்லலாம். ஸோ இப்படி இவரோட கெரியர் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ல இருந்து வந்திருக்காரு. சீரியல் ஆக்டருக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த சினி இண்டஸ்ட்ரியில ரீசெண்ட் டைம்ஸ்லேயே ஒரு நல்ல ரெகக்னைஸ்ட் ஆக்டரா வந்துட்டாரு. ஸ்கிரிப்ட் செலக்ஷன் மட்டும் சூப்பரா பிக் பண்ணாருன்னா டெஃபினட்டா இவர் ஒரு நல்ல எமர்ஜிங் ஆக்டரா ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. 2 நல்ல ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 2 ஆவரேஜ் படங்களை கொடுத்திருக்காரு. இவரோட ஸ்டோரி செலக்ஷன் தான் இவரோட ஃபியூச்சர் கேரியரை இங்க பில்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ண போறாருன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4ஆவதா இருக்கிறது ஆக்டர் பாபி சிம்ஹா. ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்தே ஒரு நல்ல டேலண்ட் பர்சன்னே சொல்லலாம். ஷார்ட் பிலிம்ஸ் இது மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு நல்ல பொசிஷன்லாம் நல்ல படங்கள்லாம் சூஸ் பண்ணி அப்படியே வந்திருக்காரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு. ஜிகர்தண்டா இது மாதிரியான நிறைய ஐகானிக் பிலிம்ஸ் சொல்லலாம். சூப்பரான ஆக்டிங் காமிச்சிருப்பாரு. ஒரு நல்ல ஆக்டர்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் கமர்ஷியல் படங்களை ரொம்ப மூழ்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. ஹீரோ நடிச்ச நிறைய படங்கள் பேர் ஞாபகமே இல்லை. இந்த காலமா ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஷைன் பண்ணவே முடியல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேரக்டர் ரோல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. தென் வில்லன் கேரக்டரும் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. தெலுங்கு சினிமா டெம்ப்ளேட் வில்லன் அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இப்போ இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஆக்டர், நல்ல ஆக்டிங் கெப்பாசிட்டி, அந்த பொட்டன்ஷியல் இவர்கிட்ட இருக்கு. பட் ஏன் அப்படி அதை ஃபெயில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியல. இவர்கிட்டையும் ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு. அதை ப்ராப்பரா ஸ்டோரி செலக்ஷன்லாம் பண்ணி சூப்பரா நடிச்சாருன்னா டெஃபினட்டா இவருமே ஒரு அப்கமிங் எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஆக்டரா இருப்பாரு ஃபியூச்சர்ல தமிழ் சினிமாக்கு. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ஆக்டர் கதிர். பரியரும் பெருமாள், மதியான கூட்டம், இது மாதிரியான நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு கேரக்டராகவே லிட்டரலி வாழ்ந்திருப்பாரு அந்த 2 முக்கியமான படங்கள்ல சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொம்ப தெரிஞ்ச படங்கள். இதுலதான் அவரை நம்ம ரெகனைஸே பண்ணிருப்போம். இந்த 2 படங்கள்ல அந்த அளவு அவரோட பெஸ்ட் இந்த 2 படங்கள்ல கொடுத்திருப்பாரு. தென் இதை தாண்டி ஆக்டர் கதிர் நடிச்சிருக்கக்கூடிய மற்ற படங்கள் பேர்லாம் கேட்டீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வராது. ஏன்னா அந்த அளவு ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம்ஸ் தான் நிறைய நடிச்சிருக்காரு. தென் அதுக்கப்புறம் சைட் கேரக்டர்ஸ் ரோல்லாம் 2 படங்களுக்கு பண்ணாரு. லைக் பிகில் இது மாதிரி சொல்லலாம். இப்படி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரான ஸ்டோரி செலக்ஷன்லாம் பண்ணி சூப்பரா அடிச்சாருன்னா இவரோட அந்த டேலண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஆக்டரா வருவாரு.
ஸோ லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஆக்டர் விதாத். சூப்பரான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். லைக் ஏர்லி ஸ்டேஜஸ்ல நிறைய பழைய படங்கள்லாம் வில்லனோட அடியாளாவும் பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ரோலும் பார்த்திருப்போம், தென் டான்ஸ்லயும் குரூப் டான்ஸரா பார்த்தோம்னா நிறைய அந்த ஒரு குரூப்ல டூப் அப்படின்ற கேரக்டர்ன்ற மாதிரியா ஆளா வந்து தென் அதுக்கப்புறம் மெயினா இது மாதிரியான ஒரு சில நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணி அப்படியே அந்த டைம்ல எமர்ஜ் அப்படியே லைட்டா வந்துட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விட்டாரு. ஒரு சில நல்ல படங்கள் நடிக்க முடியாம போயிருச்சு, ஒரு சில படங்கள் நல்ல படங்கள் நடிச்சு அந்த படம் வந்து பெருசா எமர்ஜ் ஆல மக்கள் முன்னாடி பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கல. ஸோ இது மாதிரியான ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இவர் ஹீரோ அப்படின்றதையும் தாண்டி கேரக்டர் ரோலும் நிறைய படங்களை பண்ணாரு, வில்லனாவும் அன்பறிவு படங்களை பண்ணாரு. இது மாதிரி அந்த ஆக்டர் வந்து சர்வைவுக்காகவும் ஏதாவது படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டர்ன்ற மாதிரி இப்போ ஃபைனலி ஆகிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டேலண்ட் இருக்கக்கூடிய ஆக்டர் ஏன் இந்த ஆக்டர் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர மாட்டாரு அப்படின்றது பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டில் இவர் அப்பத்துலேருந்து இப்போ வரையும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்காரு. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஆக்டர் அட்டகத்தி தினேஷ். இப்போ கெத்து தினேஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல டேலண்டான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். அட்டகத்தின்னு ஒரு படம் பண்ணுறாரு, செம்ம பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் பெரிய ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் விசாரணைன்னு ஒரு தரமான ஒரு படம் பண்ணாரு, அது வந்து அவார்ட்ஸ்லாம் வாங்கிச்சு. அவரோட ஆக்டிங்க்கு வந்து பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிது. தென் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லாம் பண்ணார், லைக் போலீஸ் திருடன், தமிழுக்கு என்னொன்றை அழுத்தவும், இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து பண்ண ட்ரை பண்ணாரு. ஒரு நல்ல ஆக்டராக காமிச்சு முயற்சி செஞ்சாரு. பட் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கிளிக் ஆகல. ஜே பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் கூட இப்போ வந்திருந்தது, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருப்பாரு. தென் இப்போ ரீசெண்டா ரப்பர் பந்து படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாரு. இது மாதிரி நல்ல நல்ல கேரக்டர் அந்த ரோலை எடுத்து பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கு. பட் ஒரு சில படங்கள் மக்களுக்கு வந்து பெருசா ரெகக்னிஷன் ஆகாம இல்ல ஒரு சில படங்கள் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகாம அப்படியே போயிருது. இதன் காரணமா தான் இன்னுமே ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தென் இதை தாண்டி நல்லா செலக்டிவா பார்த்து நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டராகவும் வந்துட்டு இருக்காருன்ற காரணத்தினால இவர் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த டவுன் ஃபாலே தான் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஆஃப்டர் லப்பர் பந்துக்கு அப்புறம் நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல நல்ல படங்கள் கொடுப்பார் அப்படின்னு நம்புவோம். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யார் வந்து சூப்பர்பா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? தென் இந்த லிஸ்ட்ல நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேங்கன்னா அது யாருன்றதே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.